திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியாக பெருகுவீர்களாக, உடைய பிள்ளைகள் கோடா கோடியாக பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களும் ஒவ்வொரு விதமான கிருபையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தமாக இருக்கின்றது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்றவராக இருக்கின்றார். அதை நாம் பெற்றுக்கொள்வது தான் நம்முடைய கையில் இருக்கிறது. நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக, ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார், நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா என்பதுதான் கேள்வி. பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நம்முடைய அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த முதியோர் இல்லம் ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பாக நடந்து வர கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த தேவனுடைய மாளிகையை ஒட்டி அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த இல்லமாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அங்கே இருந்து கொண்டு எப்பொழுதும் தேவனுடைய மாளிகையை பார்த்து கொண்டே இருக்கலாம். எப்பொழுது வேண்டுமென்றாலும் அங்கே போய் நாம் ஜெபிக்கலாம், வாக்கிங் போகலாம். ஏன்னா நிறைய இடம் இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அங்கே சுத்தமான குடிநீர் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கின்றது. ஆர்வ வாட்டர் ஆயத்தமாக இருக்கின்றது, குடித்து கொள்ளலாம். சுவையாக சுட சுட உங்களுக்கு உணவு பரிமாறப்படுகின்றது. 3 வேளையும் விதவிதமான உணவுகள் பரிமாறப்படுகின்றன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் காலையும் 10 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரைக்கும் அங்கே சிறப்பு ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகின்றன. நாஸ்திரித் ஜப ஜம்பவான்கள், பர்வேல் செய்கிற ஐயா, தீப்புரி தேவர ஐயா போன்றவர்கள் நடத்துகின்றார்கள். ஞாயிறுதோறும் மாலை ஆராதனைக்கு அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நாம் இந்த அலுமினியம் ப்ளஸ் கிளாஸ் பார்ட்டிஷன் அந்த பெரிய ஹாலில் போட்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் பலமுறை அறிவித்திருந்தேன், 21 ரூம்கள் அதுக்குள்ளாக இருக்கின்றன. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்ததற்காக பணம் தேவை என்று சொல்லி கர்த்தர் அந்த தேவைகளை சந்தித்து வருகிறார். இப்பொழுது அந்த 21 முதியவர்களை நாம் அந்த அறைக்குள்ளாக தங்க வைக்கலாம். கர்த்தர் அந்த வேலைகள் எல்லாவற்றையும் மிக சிறப்பாக நமக்கு செய்து கொடுத்தார். ஆண்டவருக்கே எல்லா துதி கன மகிமையும் உண்டாவதாக. பாதுகாப்புக்காக நாய்கள் வளர்க்கப்படுகின்றன. எப்பொழுதும் அவைகள் நமது மாளிகையை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றன. ரித்துக்குரியவர்களே, எனவே நீங்கள் உங்கள் வீடுகளிலே பெரியவர்கள் முதியவர்கள் இருப்பார்கள், தாராளமாக அவர்களை அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தில் கொண்டு வந்து நீங்கள் சேர்க்கலாம். அவர்களுக்கு மிகவும் சமாதானமான காலங்கள் இங்கே இருக்கும். அது மாத்திரமல்ல, இங்கே தங்கியிருந்து பணிபுரிய அர்ப்பணிப்புள்ள ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவை. நீங்கள் அப்படிப்பட்ட அழைப்பை பெற்றிருப்பீர்கள் என்றால் தாராளமாக எனக்கு தெரியப்படுத்தலாம் என்பதையும் மிக்க மகிழ்ச்சியோடு கூட உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்கள், இது 2வது சனிக்கிழமை, வருகின்ற சனிக்கிழமை அன்று காலை 10 மணி முதல் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் அந்த பாலத்துக்கு கீழாக அந்தோனியால் கோயில் போகிற வழியில் ஒய்எம்சே ஹால் இருக்குது. நேராக வந்தீங்கன்னா ரைட் சைடில் மேலே ஏறி வந்துடலாம். அங்கே உங்களுக்காக அடியார் காத்திருப்பேன். கூட்டத்தின் நிறைவிலே உங்கள் யாவருக்கும் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும். எனவே தேவனுடைய பிள்ளைகள், இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் அழைக்கின்றேன். மார்த்தாண்ட பகுதியை சார்ந்தவர்கள் தாராளமாக நீங்கள் அங்கே வந்து பங்கு பெற்று இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் ஆசீர்வாதங்களை இலவசமாய் பெற்று செல்லலாம் என்பதையும் கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம்.
பிரித்துக்குரியவர் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 24வது வசனம். சவுலின் குமாரனாகிய மேவி போசேத்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வந்தான். ராஜா போன நாள் முதல் அவன் சமானத்தோடு திரும்பி வருகிற நாள் மட்டும் அவன் தன் கால்களை சுத்தம் பண்ணவும் இல்லை, தன் தாடியை சவரம் பண்ணவும் இல்லை, தன் வஸ்திரங்களை வெளுக்கவும் இல்லை. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பரிதாபமான ஒரு மனிதன் அங்கே ராஜாவாக மறுபடியும் திரும்பி வருகிற வெற்றி கம்பீரத்தோடு ஜெயகம்பீரத்தோடு திரும்பி வருகிற தாவீதை பார்க்கும்படியாக வருகின்றார். உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன். சவுல் ராஜா, அதுக்கப்புறம் யோனத்தான், அதுக்கப்புறம் மேவி போசேத் எனப்பட்ட 2 கால்களும் முடமான ஒரு பேர பிள்ளை தான் இந்த மேவி போசேத். அவர் தாவீது ராஜாவாலே அழைக்கப்பட்டு மிகவும் தாழ்மையான நிலைமையில் இருந்தாலும், உனது தகப்பனாகி யோனத்தான் எனக்கு தயவு செய்தபடியினாலே நான் உனக்கு தயவு செய்கிறேன், நீ இந்த மாதிரியாக என்னுடைய பந்தியிலே இருக்கலாம், டெய்லி சாப்பிட்லான்னு சொல்லி ராஜ சாப்பாடை கொடுத்து அவர் நிலங்களை எல்லாம் அவருக்கு கொடுத்து அதுக்கு பொறுப்பாக சீபா எனப்பட்ட அந்த வேலைக்காரனை வைத்து நீ பயிரிட்டு எல்லா பலனையும் நீ மேவி போசேத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா விதங்களிலும் பராமரித்து வந்தார். ராஜாவுக்கு பிரச்சனை வந்த பொழுது இந்த மேவி போசேத்தும் கூட செல்ல வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் அந்த சீபா ஒரு குள்ளநரியாக இருந்தபடியினாலே போக விடாதபடி தடுத்து பிற்பாடு தாவீதிடத்தில் வந்து இந்த மேவி போசேத்துக்கு சொந்தமான பண்டங்களை எல்லாம் தாவீதிற்கு தான் கொடுப்பது போல கொடுத்து மேவி போசத்தை குறித்து இல்லாதது பொல்லாததை சொன்னான் என்று நான் கடந்த நாட்களில் சிந்தித்தோம். என்னை ராஜாவாக்கிடுவாங்கன்னு சொல்லி மேவி போசேத்து பேசிகிட்டு இருக்கிறாயான்னு சொல்லி துக்கத்தில் இருந்த தாவீதிடத்தில் இல்லாத பொல்லாத பழியை மேவி போசேத் மேலே போட்டு அந்த வாசனையை கெடுத்து விட்டான் இந்த சீபா எனப்பட்ட குள்ளநரி. இப்போ ராஜா திரும்பி வருகிறார், அவர் கம்பீரத்தோடு வருகிறார். இனி அவர்தான் மறுபடி இஸ்ரவேலுக்கு ராஜா, எதிரிகளே இல்லை. இப்பொழுது இந்த மேவி போசேத்தும் அங்கே தாவீதை பார்க்க வருகிறார். இங்கே நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும், இத்தனை நாட்களும் ராஜாவுக்கு என்னவாக போகிறதோ, எனக்கு இவ்வளவு தயவு காண்பித்து இரக்கம் காண்பித்து சாப்பாடு, அது ராஜ சாப்பாடு கொடுத்து என்னை தனக்கு சரிநிகராக என்னை பராமரித்து வந்தந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்துவிட்டதே என்று சொல்லி தன் ஆவியிலே கொத்துண்டு அவர் எப்படியாவது பத்திரமாய் திரும்பி வர வேண்டும் என்று இறைவனை இரவும் பகலும் வேண்டி, அவர் போன நாளிலிருந்து தாடியை மீசையும் அவர் கத்தரிக்காதபடி அதெல்லாம் வளர்ந்து தொங்கி தன் வஸ்திரத்தை வெளுக்காதபடி கால்களை சுத்தம் பண்ணாதபடி பரிதாபமாய் அங்கே எப்பொழுது தாவீது வருவார் என்று சொல்லி அங்கே தாவீதிற்காய் உண்மையான பாசத்தோடு காத்திருந்தார் இந்த மேவி போசேத். தாவீது மீது அவருக்கு அவ்வளவு ஒரு விசுவாசம், அவ்வளவு ஒரு அன்பு. தாழ்வில் என்னை நினைத்து என்னை உயரத்தில் வைத்திருக்கிற அந்த ராஜாவுக்கு ஒரு தீங்கும் வந்துவிடக்கூடாது என்று அவர் அவ்வளவு விசுவாசமாக காத்திருந்தார். அவ்வளவு ஆசையாக தாவீதிற்காய் காத்திருந்தார். எப்படியாவது தாவீது வெற்றி பெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே இருந்தார். நான் எப்போல்லாம் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னா உடனே எனது வீட்டிலே வளர்க்கின்ற நாய், அதுக்கு எலியா என்று பெயரிட்டிருக்கிறோம். அது உடனே எடி மெத்தையில் போய் ஏறி நிற்கும், ரோட்டை பார்த்துக்கிட்டே நிற்கும். எப்போ அண்ணன் வருவான், என் எஜமான் எப்போ வருவான்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கும். என் காரை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். மேலே நின்று ஊழையிடும். எங்கள் வீட்டில் உள்ள எல்லார்ட்டையும் போய் கீழே ஓடி போய் சொல்லுவோம், அண்ணன் வந்துட்டான்னு சொல்லிட்டு ஓன்னு ஊழையிடும். நான் வந்த உடனே என் மேலே ஏறி விடும். அவருக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காலையில் போயிட்டு சாயந்தரம் வருவேன், இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன். அதுக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கும். எப்போ என் எஜமான் வருவான்னு சொல்லிட்டு அந்த நாய் மேலே இருந்து ரோட்டில் இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பிரியத்துக்குரியவர்களே, எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. மேவி போசேத்து ஒரு நாயை போல எப்பொழுது எஜமானன் வருவான் என்று சொல்லி காத்திருந்தான். ராஜா வந்தவுடன் சந்தோஷப்பட்டு ராஜாவுக்கு முன்பாக அவன் வருகிறான். ஆனால் ராஜாவோ இவனை குறித்து ஏற்கனவே ஒரு தவறான எண்ணத்தோடு கூட அங்கே இருக்கின்றார். என்னென்றால் அவருடைய நல்வாசனையை இங்கே சீபா எனப்பட்ட குள்ளநரி கெடுத்து விட்டது. என்ன நடக்கிறது பாருங்கள். 2 சாமுவேல் 19வது அதிகாரம் 25வது வசனம். அவன் எருசலேமிலிருந்து ராஜாவுக்கு எதிர்கொண்டு வருகிற பொழுது ராஜா அவனை பார்த்து, மேவி போசேத்தே, நீ என்னோடு கூட வராமல் போனது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், ராஜாவாகிய ஆண்டவனே, என் வேலைக்காரன் என்னை மோசம் போக்கினான். உமது அடியானாகிய நான் முடவனானபடியினாலே ஒரு கழுதின் மேல் சேனம் வைத்து அதன் மேல் ஏறி ராஜாவோட போகிறேன் என்று அடியேன் சொன்னேன். அவன் ராஜாவாகிய ஆண்டவனிடத்தில் உமது அடியன் மேல் வீண்படி சொன்னான். ராஜாவாகிய ஆண்டவனா தேவனுடைய தூதனைப் போல இருக்கிறார், உமது பார்வைக்கு நலமாய் தோன்றுகிறபடி செய்யும்.
அப்படி சொல்லி 29 பாருங்கள். அப்பொழுது ராஜா அவனை பார்த்து, உன் காரியத்தை குறித்து நீ அதிகமாய் பேசுவானே, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். ராஜா ஏற்கனவே இவன் மேலே ஒரு வன்மத்தை வச்சுருக்கிறார், ஏற்கனவே இவன் மேலே ஒரு கோபமாக இருக்கிறாரு. இப்போது இந்த மேவிபோசேத் காலில் விழுறாரு. அவரை பார்த்தாலே பாவமாக இருக்குது. குளிக்கலை, தாடியை வெட்டலை, மீசையை வெட்டலை, பழைய ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஆனாலும் கூட இப்போ ராஜா வந்துட்டான்னு சந்தோஷமாக நிற்கிறாரு. தாவீது கேட்குறாரு, என்னோடு கூட நீ வராமல் போனது என்ன? ராஜா இல்லையா தாவீது, அதனால் கேட்குறாரு, கம்பீரமாக கேட்குற, ஏன் என்னோடு கூட நீ வரவில்லை? நான் தானே உனக்கு இவ்வளவு கொடுத்தேன், நான் தானே உன்னை பராமரித்தேன், நான் தானே உன்னை உயரத்தில் வச்சேன் அப்படிங்கிறத அவர் சொல்லாமல் சொல்கிறாரு. நீ ஏன் என்னுடைய துக்கத்தில் பங்கெடுக்கவில்லை, என் இன்பத்தில் பங்கெடுத்தா என் துக்கத்தில் ஏன் பங்கெடுக்கவில்லை என்று கேட்குறாரு. உடனே அவர் சொல்கிறார், ராஜாவாகிய ஆண்டவனே, இப்படி இந்த குள்ளநரி ஏமாற்றி விட்டது. நான் உண்மையிலே உங்களோட தான் வரணும்னு நினச்சேன், முடியல. என் குடும்பம் எல்லாம் செத்து போய் கிடக்கு, நீங்களே உங்கள் சரிநிகராக வச்சுருக்கிறீங்கப்பா, நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவர் என்று தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் பல நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்து தாவீது வந்தவுடனே அவர் அப்படி எடுத்து சொல்கிறார். ஒரு ஏழை, ஒரு முடவன், ஒரு சாதாரணமான நிலைமையில் இருக்கிற ஒரு இயலாதவன் ராஜாவை பார்த்தோன்னு சந்தோஷமாக சொல்கிறார். ஆனால் இவன் முடவனாக இருந்தாலும் அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது, தாத்தா சாதாரணமான ஆள் கிடையாது. அப்பா யோனத்தான் தாவீது மேலே அவ்வளோ பாசம் வச்சுருந்தார். தாவீது அழும் பொழுது அவரை பலப்படுத்தியவர் இந்த யோனத்தான் தான். ஆனால் இப்போ மகன் தாழ்மையான நிலைமையில் இருக்கிறார். ராஜா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்திருந்தேன், தகுதியில்லாத நீ எவ்வளோ இடத்துல வச்சுருந்தீங்க, இந்த சீபா தான் இப்படி பண்ணிட்டான், என்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் மட்டும் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி தன் மனதில் உள்ள ஆதங்கத்தெல்லாம் அவர் அங்கே சொல்கிறார். யாராக இருந்தாலும் அந்த தாவீது இடத்துல இருந்திருந்தால் மனம் இறங்கியிருப்பாங்க, பொறுமையாக கேட்டிருப்பாங்க, அப்படியாப்பான்னு சொல்லி கேட்டிருப்பாங்க, உண்மையான்னு சொல்லி விசாரிச்சிருப்பாங்க. அவன் அப்படி சொன்னால் நீ இப்படி சொல்கிறேன்னு சொல்லியிருப்பாங்க. இதுதான் நியாயம். ஆனால் தாவீதோ அவர் சொன்னதை காது கொடுத்து கேட்கவே இல்லை. உன் காரியத்தை குறித்து நீ அதிகமாய் பேசுவானே, என்ன அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற? பெரியவங்க சொல்லுவாங்க, என்ன அதிகமாக பேசிகிட்டு இருக்க, சொல்ல வேண்டியதை சொல்லு, உன் வாயை மூடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப அது வேதனையாக இருக்கும். அது சீபாவுடைய மன்னிக்கணும், அந்த மேவிபோசேத்துக்கு நோஸ் கட்டு பண்ணி மூக்கை அறுத்து அவமானப்படுத்துகிறார் தாவீது ராஜா. உன் காரியத்தை குறித்து ஏன் அதிகமாக பேசிகிட்டு இருக்கிற, நிறுத்து. நேத்துக்குரியவர்களே, தாவீது எவ்வளோ தவறுகளை வாழ்க்கையில் செய்தார். எத்தனையோ இடங்களில் அவர் ஒரு மனிதனாக இருந்தபடியினாலே எவ்வளோ காரியங்களை செய்தார். ஆனால் இந்த இடத்துல செய்த தவறு மிகவும் பெரிய தவறு என்று நினைக்கின்றேன். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, ஏற்கனவே ஆத்திரம் இருந்து மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டதுனால அவர் புத்தி மட்டுப்பட்டு விட்டது. இவ்வளவு ஒரு அலங்கோலமாய் நிற்கிற மனிதன் எனக்கு விரோதமாய் செயல்பட்டிருப்பானான்னு அவரால் சிந்திக்க முடியல. நன்றி மறந்து போகின்றார். இவ்வளவு தகப்பனாகிய யோனத்தான் எனக்கு எவ்வளவு ஆதரவு கொடுத்தார் என்பதை அவர் மறந்து விட்டார். ஏற்கனவே ஞாபகம் வச்சிருந்தார், ஆனால் இப்போ அவருக்கு அது ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. தாவீதுக்கு ஞாபகம் இல்லாமல் போய்விட்டது. அங்கே தன் கதையை சொல்லிட்டு இருக்கிற அந்த வாலிபனை பார்த்து ஏன் அதிகமாக பேசுறேன்னு சொல்லி அவனுடைய மனதை நோகடிக்கின்றார். செய்யாத குற்றத்திற்காக அவரை உண்மையாய் நேசித்த அந்த மேவிபோசேத்தை தூக்கி வீசினார் என்று காண்கின்றோம். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் நான் இருக்கும்போது எனக்கு கதை சொல்லுவாங்க. அந்த கதையை கேட்டுட்டு தான் நான் சாப்பிடுவேன். அப்போ அவங்க சொன்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. ஒரு கணவன் மனைவிக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததா ரொம்ப வருஷமாக. உடனே அவங்க பிள்ளை தான் இல்லை, கீரி பிள்ளை எடுத்து வளர்ப்போம், நம்ம பிள்ளையாக வளர்ப்போம்னு சொல்லி வளர்த்தாங்களாம். அந்த கீரி பிள்ளையும் நம்ம அம்மா அப்பான்னு சொல்லி ரொம்ப பாசமாக இருந்ததான். அதுக்கு 2-3 வயசு ஆன உடனே நல்லா பெருசாகிடுச்சு. இப்போ உண்மையிலே ஒரு குழந்தை பிறந்து விட்டது. தொட்டியில் அந்த குழந்தை இருக்கிறது. கிரி பிள்ளை எனக்கு தம்பி பிறந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையின் மேலே ரொம்ப தம்பி என்று பாசமாக இருந்ததா. தம்பியை பத்திரமாய் பாதுகாத்து கொள்வது என் கடமை என்று சொல்லி இருந்ததா. ஒரு சமயம் அந்த அம்மா அப்பா வெளியே போயிட்டாங்க, அவர் வேலைக்கு போயிட்டார், அந்த அம்மா தண்ணி எடுக்க போயிட்டாங்க. வீட்டுக்குள்ளே பாம்பு வந்து விட்டது, குழந்தையை கொத்த போகிறது, தொட்டிலில் பிள்ளை இருக்குது. ஏன்னா தம்பியா நீ கொத்த போகிறா என்று சொல்லி அந்த கீரி பிள்ளை அந்த பாம்பின் மேலே பாய்ந்து போராடி அதை கடித்து பல கொத்துக்களை தன் மீது வாங்கி கொண்டு இறுதியில் இந்த பாம்பை கடித்து கொண்டு விட்டது, ரத்தமாக வாயிலே ஓடுகிறது. எப்போ அம்மா வருவாங்க, அந்த அம்மா கிட்ட நம்ம நல்ல செய்தி சொல்லணும், தம்பியை காப்பாற்றிட்டோம், நல்ல செய்தி சொல்லணும்னு சொல்லி அந்த கீரி பிள்ளை காத்திருந்து தான் வரட்டும் அம்மா வந்தவொன்னு சொல்லுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தண்ணி எடுத்துக்கொண்டு அம்மா வருகிறார்கள்.
இந்த கிரிப்பிள்ளை போய் வாழை ஆட்டி கொண்டு நிற்கிறது, சந்தோஷமாய் முகத்தை காமிக்குது. ரத்தமாக ஓடுது, நான் பாம்பை கொண்டு விட்டேன், எனது தம்பியை காப்பாற்றி விட்டேன்னு செய்தி சொல்ல போகுது. வாயில்லாத பிள்ளை அல்லவா கிரிப்பிள்ளை. இந்த அம்மா பார்க்குறாங்க, அந்த தொட்டில் அங்கே கிடக்குது, இங்கே வாயெல்லாம் ரத்தமாக இருக்குது, பாம்பை அவங்க கவனிக்கலை. பொறாமை பிடித்தவனே, எனது பிள்ளையை நீ கடித்து கொண்டு விட்டாயா, என்னை கவனிக்க மாட்டேங்கிறாங்க, எப்பவும் தம்பி தான் கவனிக்கிறாங்கன்னு சொல்லி என் பிள்ளையை நீ கடித்து கொண்டுட்டியா, நீலாம் ஒரு இதாக ஜென்மம்மா, உன்னை இவ்வளோ நாள் வளர்த்தோமேன்னு சொல்லி தவறாக நினைத்து அந்த தண்ணி பானையை கிரி பிள்ளை மேல் போட்டார்களாம். கிரி பிள்ளை பரிதாபமாக செத்து விட்டது. ஓடி போய் பிள்ளையை பார்க்குறாங்க, பிள்ளை பத்திரமாய் தூங்கி கொண்டிருக்கிறது, பக்கத்திலே நல்ல பாம்பு கடிபட்டு செத்து கிடக்கின்றது. ஐயோ, எனது பிள்ளை காப்பாற்றிய கிரி பிள்ளையை நான் கொண்டு விட்டேனே என்று சொல்லி இந்த தாய் கதையை எழுதார்களாம். அதனால் என்ன பிரயோஜனம்? இந்த கதையை நான் சின்ன வயதில் மிக ரசித்து கேட்டிருக்கிறேன். மேவி போசது கிரி பிள்ளை போல தன் எஜமானுக்கு அவ்வளோ விசுவாசமாக நிற்கிறாரு. ஆனால் ஒரு குள்ள நெறி சொன்ன கதையை நம்பி விசாரிக்காமலே குற்றமில்லாத இரத்தத்தை அங்கே தாவீது சிந்தினார் என்று காண்கிறோம். அந்த மேவி போசத்திற்கு தண்டனையாக நீ ஏன் அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லி மனதை நோகடித்து இந்த சொத்துக்களை எல்லாம் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, நீயும் சீபாவும் நிலத்தை பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று நான் சொல்லுகிறேன் என்றார். இவ்வளோ நாளும் ராஜ பந்தியில் வச்சுருந்தேன், இனி ஒன்றை வைக்க முடியாது, நிலத்தெல்லாம் உனக்கு நான் கொடுத்துருந்தேன், இனி உனக்கு நிலம் கிடையாது, சீபா எடுத்துக்கிடட்டுன்னு சொல்லி ராஜா அங்கே ஒரு தீர்ப்பை அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். முழுவதும் அநியாயமான ஒரு தீர்ப்பு. ஒன்று நோஸ்கட் பண்ணுறாரு, இன்னொன்று நீ என் பந்தியில் உட்காரக்கூடாது, நீ நிலத்தை பங்கிட்டுக்க, உனக்கு கொஞ்சம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லாம் சீபாவுக்கு போகட்டும் என்று சொல்லி அங்கே தாவீது தீர்ப்பு செய்கிறார். அநியாயமான தவறான ஒரு தீர்ப்பை செய்தார். இந்த போட்டு கொடுக்குறவங்க பேச்சை யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்கெல்லாம் இப்படி தான் செய்வாங்க. உண்மையாக பொய்யான்னு விசாரிக்காமல் அநியாயமாக அப்பாவிகள் அடிச்சுன்னு இருக்குவாங்க. அப்படி தான் இங்கே நடக்கின்றது. அதுக்கு அவர் என்ன சொன்னார் என்பதை மாத்திரம் வாசித்த செய்தியை நான் முடிக்க விரும்புகிறேன். 2 சாமுவேல் 19:30. அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி, ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டுக்கு வந்திருக்கும் பொழுது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் என்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, மேவி போசேத்து, ராஜா நீங்கள் சமாதானமாக வீட்டுக்கு திரும்பிட்டீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை, நீங்கள் எப்படியாவது மறுபடியும் ராஜா வரணும்னு தான் நான் வேண்டிக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு போதும். சொத்துக்கள் எதுக்கு ராஜா, எல்லாத்தையும் சீபாவை வச்சுக்கிட்டோம், நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அது போதும். ஏசப்பாவுக்கு சோத்திரம், கடவுளுக்கு சோத்திரம். எனக்கு சொத்துக்கள் பெறுதல்ல, நீங்கள் வந்துட்டீங்க, எனக்கு அதுவே போதும். இது எப்பொழுதெல்லாம் நான் வாசிக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என் கண்களில் கண்ணீர் வரும். பார்த்தீர்களா? பிரித்துக்குரியவர்களை கவனித்தீர்களா? ராஜா இப்படி ஒரு தவறான தீர்ப்பு செஞ்சோன்னு அவர் கோவப்படலை. உமக்காக நான் இவ்வளோ நாள் காத்திருந்தேன், என்னை பார்த்தாலும் உன் புத்தி வரலை அப்படிலாம் சொல்லி ஏசலை. அவனே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ராஜா சொத்துக்கள்னு போனால் என்ன, அவனையே வைக்கணும்னு நினச்சா, நீர் கொடுக்கணும்னு நினச்சி தாராளமாக நீங்கள் கொடுங்க, நீங்கள் நல்லா இருந்தால் போதும் ராஜா சொல்லி கும்பிட்டுட்டு அவர் அது பாட்டு போயிட்டு இருந்தார். எவ்வளவு ஒரு பெருந்தன்மை உள்ள மனிதன்! தாவீதை விட மேவி போசித்து தான் மிக சிறந்த மனிதன் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன். எங்கேயோ போயிடுறார் அவர். இவ்வளோ நாள் எனக்கு சாப்பாடு போட்டீங்க, இவ்வளோ நாள் என்னை காப்பாற்றுனீங்க, இந்த சொத்துக்கள் இப்போ நீ கொடுக்கணும்னு நினச்சா நீங்கள் தாராளமாக கொடுங்க, உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது, நீங்கள் நல்லா வந்துட்டீங்க, எனக்கு அது போதும். தனக்கு தீங்கு செய்கிற தன் சொத்துக்களெல்லாம் எடுக்க சொல்கிற ராஜா நாசமாய் போகட்டும், உனக்கு அறிவு இருக்கான்னு திட்டலை, மாறாக நீ நல்லா இருந்தால் அது போதும் ராஜா என்று சொல்லி மனப்பூர்வமாய் வாழ்த்து விட்டு போனார் மேவி போசேத். இந்த மேவி போசேத் இந்த பூமியில் இருக்கிற அனைத்து ஹியூமன் பீயிங்ஸுக்கும், அனைத்து மனுமக்களுக்கும் ஒரு முன் உதாரணத்தை வைத்து விட்டு போகின்றார். ஒரு சில நன்மையாய் நமக்கு சில காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க, திடீர்னுட்டு ஏதாவது ஒரு காரணத்தை நிமித்தமாக அது நன்மை செய்கிறத நிறுத்திடுவாங்க. நல்லா கவனிக்கணும். நல்லா நிறைய கொடுத்துட்டே இருக்கிற ஒரு ஆள் திடீர்னு நம்ம மேலே கோவப்பட்டு கொடுக்கலன்னா நம்முடைய மனப்பாங்கு எப்படி இருக்கிறது என்பதை இந்த நாளில் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளோ நாள் அவங்க கொடுத்துட்டு இருக்கும்போது நமக்கு சந்தோஷமாக இருந்தது, இப்போ ஏதோ காரணத்தால் நம்ம மேலே கோவப்பட்டு அவங்க தரமாட்டேன்ட்டாங்க. அப்பொழுது இந்த மேவி போசத்தை போல ஒரு பெரிய மனது நமக்கு இருக்கிறதா, எனக்கு தரட்டா பரவாயில்லைங்க, நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும், எனக்கு எவ்வளோ செஞ்சுருக்கிறீங்க, இப்போ செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, பரவாயில்லை, நீங்கள் நல்லா இருங்க, அது எனக்கு போதும்னு அவரை வாழ்த்தி விட்டு கும்பிட்டு விட்டு நான் போகிறோமா? இல்லைன்னா பாருடா, இவ்வளோ நாள் தந்துட்டு எனக்கு தராமல் போனியா, நீ என்ன பண்ணுறேன் பாரு, நான் யாருன்னு காட்டுறேன் பாரு என்று சொல்லி கோவப்பட்டு அவரை அழிப்பதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் வேலையாக வைத்திருக்கிறோம்.
இந்த மேவிபோசேத் அப்படி செய்யலை, நல்லா இருந்தால் போதும்னு சொல்லிட்டு போயிட்டார். ஒருவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும்பொழுது திடீரென்று கொடுப்பை நிறுத்தினால் அவரை வெறுக்கிறவர்கள், அவரை கேவலமாய் பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இந்த ஊழியத்தின் பாதையில் எத்தனையோ பேருக்கு நான் நேசித்து இதே போல உதவி செய்தேன். பிற்பாடு அவர்களுடைய நடத்தை சரியில்லாதபடி நிறுத்தினேன். இப்பொழுது அவர்கள்தான் எனக்கு எதிரியாக இருக்கிறார்கள். அவர்கள்தான் நான் அழிய வேண்டும் என்று காத்திருக்கிறார்கள். பேசுக்குரியவர்களே, அது என்ன நியாயம்? இந்த மேவிபோசேத் ஒரு பெரிய மனிதன் என்பதை அவர் காண்பித்து விடுகிறார். எனக்கு இந்த சொத்து வந்தானே வரட்டானே, நான் மறுபடியும் கஷ்டப்பட்டா நல்லா இருந்தானே, நீங்க நல்லா இருக்கணும் ராஜா, அது எனக்கு போதும். இவ்வளவு பெரிய ஒரு மனதை ஆண்டவர் எனக்கு தர வேண்டும், இந்த சத்தத்தை கேட்கின்ற எல்லாருக்கும் தர வேண்டும். இன்னொன்றை கவனிக்க வேண்டும், இவ்வளவு ஒரு நல்ல மனிதனை சீபா என்கிற ஒரு குள்ள நெறி வஞ்சித்து ஒரு ஏழை முடவனுடைய சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கொண்டது. இந்த சொத்து அந்த சீபாவுக்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் எத்தனையோ குமாரர்கள் இருந்தாங்க, ஆசீர்வாதமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? சாபமாக மாறி போயிருக்கும். இவ்வளவு வஞ்சித்து பொய் சொல்லி ஒருவனை பலியிட்டு இல்லாத பொல்லாத சாரிகளை சொல்லி கோல் மூட்டி சொத்துக்களை பிடுங்கி கொண்டானே இந்த சீபானப்பட்ட குள்ள நெறி. அவன் நல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? அவன் உருப்பட்டிருப்பான், அவன் பிள்ளைகள் உருப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. பொய்னாவினாலே சம்பாதிப்பவர்கள், பொருளை சம்பாதிப்பவர்களுடைய வாழ்க்கை சாவை நாடுகிறவர்கள் கடைசி காலத்தில் அந்த விடுகிற சுவாசம் போல இருக்கும் என்று நானே எழுதுகிறார். இவ்வளவு நயவஞ்சகமாக ஒரு அப்பாவியை ஏமாற்றி எப்படியாவது எனக்கு சொத்து வேண்டும் என்று சீபா நாடகமாடி வெற்றி பெற்றான். ஒருவேளை அன்றைக்கு அவன் வெற்றி பெற்றிருக்கலாம், தாவீதை ஏமாற்றி சொத்துக்களை தான் பக்கமாக எடுத்திருக்கலாம். ஆனால் அந்த மேவிபோசேத்துடைய பாவம் சாபம் சும்மா விடுமா? அந்த மேவிபோசேத்துடைய கண்ணீர் சும்மா விடுமா? விடவே விடாது. நிறைய பாடங்களை இன்றைக்கு கற்றுக்கொள்ளும். தாவீது மாதிரி ஆத்திரக்காரனாக இருக்காதீங்க, புத்தி மட்டா போயிடும். யாரோ ஒருத்தர் சொன்னதை வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் மேலே கோபமாக இருக்காதீங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். பாதி உண்மையாக இருக்கலாம், பாதி பொய்யாக இருக்கலாம். தவறான நோக்கத்தோடு உங்கள்கிட்ட வந்து அவங்க சொல்லலாம். ஒருத்தர் சொல்லிட்டாங்க எப்படி உங்களை பற்றி இப்படி பேசுனாங்கன்னு இன்னொருத்தர் மேலே கோவப்படாதீங்க. அதை பற்றி எந்த எவிடன்ஸும் கிடையவே கிடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆத்திரத்திலே ஒரு நியாய தீர்ப்பை செய்யாதிருங்கள், ஆத்திரத்திலே ஒரு முடிவை எடுக்காதிருங்கள், ஆத்திரத்திலே ஒருவனுடைய உறவு வேண்டும் வேண்டாம் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுக்காதிருங்கள், ஆத்திரத்தில் இந்த வீடை விற்கணும் விற்க வேண்டாம்னு சொல்லி முடிவெடுக்காதீங்க. பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. கோவப்படுகிற பொழுதெல்லாம் தண்ணீர் குடிங்க, எசப்பாவுக்கு சோத்திரம்னு சொல்லுங்க. ஒரு 5 நிமிஷம் சோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, அந்த கோபமெல்லாம் போயிடும். அப்போ புத்தி தெளிஞ்சிடும். அப்போ அந்த முடிவை எடுத்தோன்னா சரியாக இருக்கும். மேவிபோசேத் இப்படி உன்னை பற்றி சொன்னானே, இது உண்மையா பொய்யா, நீ ஏன்பா வரலன்னு கேட்டிருந்தா அவர் சொல்லியிருப்பார், புத்தி இருக்கும். ஏற்கனவே மேவிபோசேத் ஒரு அயோக்கியங்கன்னு ஒரு மைண்டில் ஏற்றிட்டார் தாவீது. அதனால தான் தப்பாக தீர்ப்பு செஞ்சிட்டார். வரலாற்று புஸ்தகத்தில் இந்த தவறு தான். தாவீது செஞ்ச தவறுகளை இது கண்டிப்பாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. முக்கோணத்தில் பார்க்குறோம், ஒரு அப்பாவி ஏமாற்றப்பட்டான். தாவீது ஆத்திரக்காரனாக இருந்து புத்திமட்டாகி அவருக்கு போனது. இன்னொன்று சீபாங்கிற குள்ள நெறி நயவஞ்சகமாய் நாடகமாடி ஒருவனுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டது, ஒருவனுடைய நல் வாசனையை கெடுத்தது, அப்பொழுது எல்லா சொத்துக்களையும் பெற்றுக்கொண்டது. ஆனால் ஒரு சந்ததி எவ்வளவு சபிக்கப்பட்டு போயிருக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பொய் சொல்லி ஒருத்தர் கெடுத்து நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வரணும்னா அது வேண்டவே வேண்டாம். நீ வாழ பிறரை கெடுக்காதே என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம முன்னேறுங்கிறது உண்மை. அதுக்காக இன்னொருத்தனை கெடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்று உங்களை அன்பாக நான் அழைக்கின்றேன், அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க்கையில் நம்ம யாரையும் கொன்று, நற்பெயரை கொன்று கெடுத்து நம்ம நல்ல பெயர் வாங்கி யாரோ ஒருத்தர் ஆசீர்வாதத்தை வாங்கணும் நல்லாவே இருக்க மாட்டோம். வேண்டே வேண்டாம். இன்னொன்று, ஆத்திரப்பட வேண்டாம், ஆத்திரத்தில் முடிவுகளை எடுக்க வேண்டாம், எல்லாம் கெட்டு போய்விடும். அடுத்தாப்புல சில நேரங்கள் நம்ம அப்பாவியாக இருக்கும்பொழுது நம்ம ஏமாற்றி இதே மாதிரி பறிச்சுக்குவாங்க. மேவிபோசேத்தை போல பெருந்தன்மையோடு இருங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார்னு சொல்லிட்டு வந்துட்டே இருங்க. கொடுத்துட்டு இருக்கவங்க திடீர்னு கொடுக்கலன்னா அவங்க மேலே கோவப்படாதீங்க. கொடுத்த காலங்கள் நினச்சி பாருங்கள், நல்லா இருக்கட்டும்னு சொல்லுங்கள். அவங்க தொடர்ந்து நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உடைய சத்தத்தை கேட்டவதற்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்நாளிலும் கூட ஆண்டவரே, எவ்வளோ ஒரு பொல்லாத உலகம் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம். மேவிபோசேத் போன்ற அப்பாவிகளையும் கூட சீபாக்கள் போன்ற குள்ள நரிகள் ஏமாற்றி எல்லாற்றையும் பறித்து கொண்டன் ராஜா. இந்த அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலும், அன்பு சகோதரனுடைய வாழ்க்கையிலும்
குள்ளநரிகள் சீபாக்கள் வந்து எல்லாவற்றையும் பிடுங்கி கொண்டிருக்கலாம், இல்லாத பொல்லாத பழியை போட்டிருக்கலாம். ஐயா, நீங்கள் தான் கர்த்தாவே எப்படியாவது இறங்கி அவர்களை பலப்படுத்த வேணும். வஞ்சித்து எடுத்துட்டாங்க, என் பேரை கெடுத்துட்டாங்க சொல்லி கண்ணீரோடு இருக்கிறவர்களுக்கு எப்படியாவது நீதி செய்ய வேண்டும், நியாயம் செய்ய வேண்டும். தாவீதுக்கு கூட புத்திமட்டாயிருச்சு. இப்போ ஆத்திரத்தில் நாங்கள் ஆத்திரப்படாதபடி நிதானமாய் வாழ உதவி செய்யுங்க. சப்பா, நல்ல வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரு. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது மறையட்டும். என்ன புண்ணாக இருந்தாலும் மூடப்படட்டும். என்ன கட்டியாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் மறையட்டும். செயல்படாத அவையும் இயேசுவின் நாமத்தில் செயல்படட்டும். தாவியுடைய பிள்ளைகளுக்கு இப்பொழுதே ஒரு புது பலனை கொடுங்க. மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் ஒரு சுகத்தை உணரட்டும், ஒரு பலத்தை உணரட்டும். ஆண்டவரே, நடக்க முடியாது நடக்கட்டும், சாப்பிட முடியாது சாப்பிடட்டும், தூங்க முடியாது தூங்கட்டும். அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே அப்பா, வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகள் மரணத்துக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிள்ளைகளை தப்புவிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். மெலிந்திருக்கிறவர்கள் நல்ல புஷ்டியாகட்டும், செயல்படாத அவைகள் செயல்படட்டும், சாப்பாடு உள்ளே போகட்டும், தூங்க முடியாது தூங்கட்டும். ஆண்டவரே, நீங்களே உதவி செய்யுங்க. இதே போல் கர்த்தாவே, கொடூரமான வியாதிகள், கேன்சர், கிட்னி ஃபெயிலியர் போன்ற கொடூரமான வியாதிகள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்யுங்கப்பா. ஐஸ் காலங்களை கொட்டி கொடுங்க ஐயா. பண நெருக்கடியில் இன்றைக்கி எத்தனையோ சிக்கி தவித்து அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க, குடும்பமாய் சூசைட் பண்ணுறாங்க. எப்படியாவது கடன் பாரங்களை நீக்கி அவர்களை வாழ வைங்கப்பா. எல்லா வாசலும் மூடப்பட்டு கிடக்கிறதே ராஜா, நீங்கள் ஏன் ஒரு வாசலை திறக்கக்கூடாது, நீங்கள் ஏன் ஒரு அதிசயத்தை செய்யக்கூடாது என்று கெஞ்சிக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட தேவரீர் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைப்பீராக, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வயதானவர்களுக்கு ஜெபிக்கிறோம், கீழே விழுந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. எலும்புகள் முறிந்து விடாதபடி, பெட்ரிட்டன் ஆகிடாதபடி காத்து கொள்ளுங்க. வாலிபர்களுக்கு ஜெபிக்கிறோம், பைக்கில் வேகமாக போய் மூட்டி அப்பாவிகளை கொண்டு தானும் கொலையினப்பட்டு விடாதபடி புத்தியை தாருங்கப்பா, ஞானத்தை தாருங்க, ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. வாலிய பிள்ளைகள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மூலமாய் முன்னப்பின தெரியாதுன்ற பழகி தங்களுடைய வாழ்க்கை கெடுத்து விடாதபடி கர்த்தாவே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம். கர்த்தாவே சோத்திரம் ஐயா. அப்பா அம்மா பேச்சை கேட்கட்டும்ப்பா, தவறான பாதையில் போய் அழிந்து விடாதபடி, கொலையுண்ணப்பட்டு விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. பெற்றோருடைய கண்ணீருக்கு தாருங்க. மொபைல் ஃபோன் வாங்கித்தா, பைக்கை வாங்கித்தா, எதுக்கு எடுத்தாலும் சண்டை, கெட்ட நண்பர்கள், போதை வஸ்துகள், ரசிங்கப்பா ரசிங்க. வாலிப சமுதாயம் அழிகிறது, ரசிங்க. ஆண்டவரே, உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. அமைதி சமாதானம் உண்டாகட்டும். இந்திய நாட்டிற்காக, தமிழ்நாட்டுக்கு ஜெபிக்கிறோம். அனைத்து மதத்தவர்களையும், அனைத்து மொழி பேசுகின்றவர்களை ஆசீர்வதிங்க. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்களை ஆசீர்வதிங்க. முக்கியமாக நான் ஆசிரியர் ராஜபுலத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, ஜெபத்தினாலே காணிக்கையாலே தாங்குகிற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதி. அடைக்கலான் குருதி முதியோர் இல்லத்தில் தங்குவதற்கு அநேக முதியோர் தேவை, அழைத்து கொண்டு வாருங்க. வேலை பார்ப்பதற்கு அர்ப்பணிப்புள்ள அங்கேயே தங்கி பணிபுரிகிறவர்கள் தேவை, அழைத்து கொண்டு வாருங்க. ஆண்டவரே, நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அந்யோன்யம் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் எஞ்சைக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா.